எடுக்கப்பட்ட அமெடியஸ் திரைப்படம் 8 ஆஸ்கர் விருதுகளை வென்றது. அந்த திரைப்படம் முழுவதும் மொசாட்டின் சிம்பனிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். Mozart? I assure you, my music is not. He creates music for the car. Ludwig van Beethoven. சிம்பனி என்றால் எல்லோருடைய நினைவுக்கு வரும் இன்னொரு பெயர் பீத்தோவன். ஜெர்மனியைச் சேர்ந்த பீத்தோவன் உலக வரலாற்றில் தலை சிறந்த இசைக்கலைஞர்களுள் ஒருவராக பெயர் பெற்றவர். இவருடைய காலத்தில் தான் மேற்கத்திய இசை செவ்வியல் காலகட்டத்திலிருந்து ரொமாண்டிக் காலகட்டத்திற்கு மாற்றம் பெறுகிறது. இவர் ஹைடன், மொசாட் போன்றோரிடமிருந்து தாக்கம் பெற்றவர் மட்டுமல்ல, மொசாட்டின் மாணவரும் கூட. பீத்தோவனுக்கு முன்பு சிம்பனி இசை வடிவத்தில் பெரிதும் 3 பகுதிகள் தான் இருக்கும். அதை 4 பகுதிகளாக நிலைவர வைத்தவர்களுள் பீத்தோவன் முக்கியமானவர். பீத்தோவன் மொத்தம் 9 சிம்பனிகளை எழுதியிருக்கிறார். இவற்றுள் 3வது சிம்பனி, 5வது சிம்பனி, 6வது சிம்பனி, 9வது சிம்பனி போன்றவை மிகவும் புகழ் பெற்றவை. பீத்தோவன் தனது 9வது சிம்பனியை அரங்கேற்றும் போது அவரது காது கேட்கும் திறனை முழுமையாக இழந்து விட்டார். அரங்கில் இருக்கும் இசை ரசிகர்கள் நதிர கைதட்டுவதை பார்த்து கண்ணீர் விட மட்டுமே பீத்தோவனால் முடிந்ததே தவிர தன்னுடைய உச்சபட்ச சாதனை இசையை அவரால் கேட்க முடியவில்லை. ஆனால் இன்றும் அவரது இசையால் பீத்தோவனை உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. குஸ்டவ் மஹ்லர். நமது 4 சிம்பனி இசை கடவுளர்களிலேயே நவீன இசைக்கலைஞரும் புகைப்படம் எடுக்கப்பட்டவரும் குஸ்டவ் மஹ்லர் தான். இவர் ஆஸ்திரியாவைச் சேர்ந்த யூத குடும்பத்தில் பிறந்தவர். வியன்னா கன்சர்வேட்டரியில் இசைக்காக பட்டம் பெற்ற இவர் இளம் வயதிலேயே பல ஆர்கெஸ்ட்ராக்களின் இசை நடத்துனராக இருந்திருக்கிறார். ஐரோப்பாவின் ஓப்பரா அரங்குகளில் மஹ்லர் பெரும் புகழ் பெற்றார். ஆனால் யூத விருப்பு கொண்ட பத்திரிகைகளின் எதிர்ப்பை இவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. மஹ்லரின் காலகட்டம் ரொமாண்டிக் காலகட்டத்திலிருந்து நவீன காலத்தை நோக்கிய நகர்வை இசையில் சந்தித்திருக்கிறது. இதன் முக்கியமான முகமாக இசை விமர்சகர்கள் மஹ்லரை குறிப்பிடுகிறார்கள். மஹ்லர் மொத்தம் 10 சிம்பனிகளை இயற்றியிருக்கிறார். இவற்றுள் 10வது சிம்பனி முற்றுப்பெறாத ஒன்றாகும். மஹ்லரின் சிம்பனிகளில் 2வது சிம்பனியும் 9வது சிம்பனியும் மிகுந்த புகழ் பெற்றவை. இவை இரண்டும் பிபிசியின் சிறந்த சிம்பனி பட்டியலில் முதல் 10 இடங்களுக்குள் இடம் பிடித்திருக்கின்றன. காலங்கள் எவ்வளவு கிடந்தாலும் சிம்பனி கனவுடன் மேடை ஏறுபவர்கள் ஒவ்வொருவரும் இந்த 4 மேதைகளையும் நினைக்க தவறுவதே இல்லை. இளையராஜாவும் தன்னுடைய இள வயதில் கனவோடு உச்சரித்த பெயர்கள் இவை. அவர்கள் தடம் பதித்த அதே பாதையில் இளையராஜாவின் தடங்களும் பதிவது மகத்தான சாதனை. இளையராஜா தமிழ்நாட்டிற்கு கிடைத்த சில படங்கள் அது தெரியுது. இப்ப சிந்து பைரவில அது தெரியும், சாதாரண ஆட்களுக்கு தெரியும். ஒரு மோகம் உள்ள அது தெரியுது, ஒரு ஆவிந்திரால தெரியுது. ஆனா இந்த படத்துல அது எதுவுமே தெரியாது. நீங்க அதை கொஞ்சம் டீகோட் பண்ணி சொல்லுங்க. இல்ல, அண்ணா என்னன்னா ஒரு ராக பேஸ்ல பாடல்களை போட ஆரம்பிச்சார். எல்லா பாட்டுகளும் பாத்தீங்கன்னா அவர் இந்த படத்து சம்பந்தம் இல்லை, படத்து சம்பந்தம் இல்லை, மற்ற படங்கள் எழுது நீ பாதி நான் பாதி கண்ணே அருகிலே இன்றி தூங்காது கண்ணே இப்படி ராகத்தின் பேஸ்ல தான் அது போட ஆரம்பிச்சிருக்காரு. அதான் ஒரு பாட்டு நிலைச்சு நிக்கிறதுக்கான காரணம். மற்றவர்கள் பாட்டில் நிலைச்சு நிற்காமையும் இவர் நிலைச்சு நிற்கிறதுக்கான காரணமும் அந்த ராகம், நம்ம கடவுள் கொடுத்த அந்த ராகத்தின் படியாக எல்லா பாடல்களையுமே அவர் அமைச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒன்று. எந்த பாட்டு வேணாலும் கேட்டு பாருங்க, அது ஒரு ராகத்தின் பேசுறது. மதுரை மாதிரி கொழுந்து வாசம் எடுத்தீங்கன்னா அது ராகத்தில் தான் இருக்கு. நான் இப்போ சங்கத்தில் அவர்கிட்ட போகும்போதெல்லாம் பேசுறது இல்லை, போய் சும்மா உட்காந்துட்டு இருப்பேன். அவர்
அது ஸ்கிரிப்ட் வச்சு எழுதிட்டே இருப்பார். அப்புறம் வச்சு அது என்னடா ஏதாவது விஷயம் இல்லை சும்மா பாட்டு வரும். சரி பாரு பாரு அப்போ என்னன்னா நான் சிம்பிள் எழுதி முடிஞ்சிட்டு இருக்கேன், பேச முடியாது, ஃப்ரீயாக டைம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவார். அது மாதிரி சதா சர்வகாலமும் இந்த இளையராஜா மாதிரி ஒரு ஆள் கிடையாது சார். தான் செய்கிற வேலையிலே கவனத்தை வச்சுட்டு அதே மியூசிக் வேலைன்னா அந்த ராகத்திலே தான் இருப்பார். அங்கே போனால் அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ராகத்தில் இது பண்ணலாமே, இன்னும் நோட்ஸ் எழுதி வச்சுக்குவார். அந்த மாதிரி முழு நேரமும் அந்த சங்கீதத்தில் இப்போ நாளில் விளையாட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டா ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இந்த இது போகிறது, இதெல்லாம் எனக்கு இப்போ எல்லாம் உண்டு. ஒரு பார்ட்டி கூப்பிடுவாங்க, அது கூப்பிடுவாங்க, ஒரு பர்த்டே கூப்பிடுவாங்க, இதெல்லாம் அவர் இது மைண்டை வேறு பக்கம் திருப்பவே மாட்டார். அப்படி இருக்கிறனால தான் அவர் வந்து இசை ஞானின்னு அப்படியே இருக்கிறது காரணம் அது ஒன்று தான். நிஜமாக போற்றப்பட வேண்டிய ஒரு ஆள். எனக்கே அவ்வளோ பெருமை. ஒரு இது நிகழ்ச்சியில் கூட சொன்னேன், எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கு. இளையராஜா ஒன்று தான். இளையராஜா போற்றணும், புகழணும். நமக்கு தமிழ்நாட்டு கிடைச்ச பெரிய சொத்து, பொக்கிஷம், பெரிய பொக்கிஷம். மக்கள் தெரிவித்த கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். இன்னைக்கு பட்டி தொட்டியும் கிராமப்புறங்களிலும் சரி உலகெங்கும் வாழும் தமிழர்கள் மத்தியிலும் அவருக்கு இசைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இந்த தமிழ்நாட்டு மக்களாக, தமிழ்நாட்டு இளைஞர்களாக என்னுடைய பெருமையை அங்கே அவர் தேடி தராங்கிறது தான் இந்த இடத்துல நாங்கள் சொல்லணும். அவருக்கு இதுதான் பெஸ்ட், இதுதான் வந்து அவரோட உச்சம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவர் எப்போ நிறைய சாதிச்சுட்டாரு. இசை ஞானி இளையராஜா என்றாலே இசை அவர் மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளார். இதை விட பெரிய அங்கீகாரம் இல்லை என்று கருதுகிறேன். வருங்காலத்துல இசை கல்லூரிக்கு அவர் பேரை நியமிச்சாக்கா நல்லா இருக்கும். உலகம் போட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெருமை இசை ஞானி வந்து அவருக்கு நிறைய மரியாதை செய்ய வேண்டும், அவருக்கு உயர்ந்த பதவிகள் அளிக்க வேண்டும். எல்லா படத்துலையும் படம் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, இவரோட இசை மட்டும் ஹிட் ஆகுது. அவர் பாட்டை கேட்காத இடம் இருக்குதான். சோகம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, ஒரு எனர்ஜியோடு இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அவரோட பாட்டு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த விடுதலை படத்தில் இந்த காட்டு மல்லி வழி நெடுக்க காட்டு மல்லி அந்த பாட்டு வேற லெவலில் போயிடுச்சு. இசைன்னா அவர் தான், மேதன்னா அவர் தான், ஞானின்னா அவர் தான். லண்டனில் உலகம் முழுவதும் எங்கே பண்ணாலும் அவருடைய பாட்டுக்கான மரியாதை கண்டிப்பாக கிடைக்கணும். தமிழ்நாட்டுக்கே பெருமை, சொல்ல போனாக்க இந்தியாவுக்கே பெருமையா இருக்கு. இசை தொடர்பான ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவி ஒரு பேர்ல வச்சு அவருக்கு நம்ம நிறைய இளையராஜாவுக்கு அங்கீகாரங்கிறது மக்கள் மனசுல இருக்குது. ஆஸ்கார் வாங்கி தான் இளையராஜா ப்ரூவ் பண்ணணும், சிம்பனி போட்டு தான் ப்ரூவ் பண்ணணும் இல்லைங்க. மரியாதைன்றது வந்து கொடுக்கணுன்ற சொல்ல போனால் அதுக்கு அளவே இல்லை. அளவில்லாத மரியாதையை அவருக்கு கொடுக்கலாம். இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. எனக்கு என்னமோ இது வந்து லேட்டாகப்படுது, முதலே போயிருக்கணும், லேட்டாகப்படுது. நம் தமிழர்கள் அத்தனைக்குமே மிக பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். அவர் மூலம் நமக்கான முகவரி கிடைச்சிருக்கிறது ஒரு பெருமையான விஷயம். இது இன்னி வர தலைமுறைக்கு அவருடைய பேரில் எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்கணும். அதுதான் அவருக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய ஒரு மரியாதை.